தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீரே பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பன், எங்களுக்காக உம்முடைய ஒரே குமாரனையே அனுப்பின தேவன், பலியாக கொடுத்த தேவன், எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்த தேவன், எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன். தாப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு எங்களை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டெடுத்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் விசுவாசத்திலும் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வேரூன்றி கட்டப்பட பலப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, அவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த ஜனத்திற்கு எங்கெல்லாம் வாழ்வின் எந்த பகுதிகளெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அந்த பகுதிகளில் அவர்களுக்கு உம்முடைய உதவி உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய காருண்யம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய தயவு அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தாப்பனே, ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, அவர்களுக்கு பலன் உண்டாகட்டும். இருதயத்தில், ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். தாப்பனே, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவருடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜீவனை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. தாப்பனே, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு இவர்கள் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டும். பிதாவே, உம்முடைய பூரண பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நாம் ஜீவிக்கிற தேவனை சேவிக்கிறோம். அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது அவர் நம் சத்தத்தை கேட்கிறார். நம்முடைய சத்தத்திற்கு தன் செவிகளை சாய்க்கிறார். நமக்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம பாருங்கள், அவருடைய வார்த்தையின்படி ஜெபித்திருக்கிறோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நமக்கு என்ன செய்திருக்கிறார்? பதில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ நீங்கள் ஜெபம் ஏறெடுத்தாலும் இந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஜெபிக்க வேண்டும். சும்மா என்னத்தையோ பண்ணுவோம், ஒரு சடங்காச்சாரமாக என்னத்தையோ செய்வோம் அப்படின்னு இல்லை. ஜீவிக்கிற தேவனிடத்தில் வந்திருக்கிறேன். என்னை படைத்த, என்னை உருவாக்கின, என்னை மீட்டெடுத்த தேவனிடத்தில் வந்திருக்கிறேன். அவர் என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு பதில் கொடுப்பார். ரைட், தேவ உதவி எனக்கு உண்டாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. போன மெசேஜில் இந்த வேத பகுதியை தியானிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி அதில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான்.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, சொல்லுங்க, எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு, அதாவது நமக்கு, உங்களுக்கு, எனக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மிகவும் அருமையான ஒரு வேத பகுதி, அநேக சத்தியங்கள் நிறைந்த வேத பகுதி. இதை நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வேத பகுதியை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு 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 ஸ்திரத்தன்மை உண்டாகும். சாபத்தை விட்டு விலகி எப்படி ஆசீர்வாதத்துக்குள்ளே வாழுவது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் சாபம்னு என்னன்னு தெரிஞ்சாதான் எதிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னன்னு தெரிஞ்சாதான் எந்த நன்மைகளுக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்றதும் நமக்கு விளங்கும். அதனால தான் இந்த காரியங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து டீட்டெயில்டாக தியானிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ முதலாவது பாருங்கள், போன மெசேஜில் நியாயப்பிரமாணத்தின் சாபம்னா என்ன, நியாயப்பிரமாணத்தின் காலம் என்ன, நியாயப்பிரமாணம் எப்போ கொடுக்கப்பட்டது, அதுக்கு முன்னாடி இருந்த உடன்படிக்கைகள் என்ன, நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை என்ன, அப்படின்றத பார்த்தோம். ஆரம்பத்தில் நோவா ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆபிரகாம்கிட்டலாம் இப்போ கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. இந்த தேசத்தை நான் உனக்கும் சந்ததியும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, உடன்படிக்கையோடு சேர்த்து. இரத்த உடன்படிக்கை பண்ணி அந்த நிலத்தை அந்த ஒரு 10 தேசங்கள் இருக்குது, அந்த தேசங்களின் நிலத்தை கையில் தூக்கி கொடுக்குறாரு ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை பண்ணி. அடுத்து பார்த்தோம்னா 17ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் இன்னொரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதாவது தேவ திட்டம் ஆபிரகாமின் மூலமாக இந்த பூமியில் நிறைவேறுவதற்காக ஆபிரகாமுடைய காலத்தில் மட்டுமல்ல, சுவிசேஷத்தின் மூலமாக இந்த மொத்த உலகமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கைக்குள் நுழைகிறார். அந்த உடன்படிக்கையின் அடையாளம் தான் விருத்த சேதனம். இதை அங்கே பார்க்குறோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த உடன்படிக்கையிலையும் எந்த சாபமும் கிடையாது. ஆனால் இங்கே நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையில் கட்டளைகள் இருக்குது, பிரமாணங்கள் இருக்குது. அதே நேரத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்குது கீழ்ப்படியும் போது, கீழ்ப்படியாத போது சாபங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவும் இந்த உடன்படிக்கையில் நம்ம இது ரெண்டையுமே பார்க்குறோம். கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமைக்கு சாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அது வரைக்கும் போன மெசேஜில் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நியாயப்பிரமாணத்தின் முழுமையும் ஒரு மனுஷன் எப்படி கடைப்பிடிக்க முடியாதவனாக இருக்கிறான் அப்படின்றதையும் பார்த்தோம் இல்லையா. அதை தான் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இங்கே ஆரம்பத்திலேயே சொல்கிறார் இல்லை, 10ஆம் வசனத்தை கவனித்தோம்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன். இந்த எல்லாம்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா நியாயப்பிரமாணம் ஒரு பாடி ஆஃப் நாலேஜ் பாருங்கள். எல்லாமே கர்த்தர் இடத்துல இருந்து வந்தது, எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. அதில் நீங்கள் அந்த உதாரணத்துக்கு 10 கட்டளையில் எடுத்திங்கன்னா, அந்த 10 கட்டளையில் 9 கட்டளையை கடைப்பிடிச்சிட்டு ஒரு கட்டளையை நீங்கள் கடைப்பிடிக்கலைன்னா நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவனாக மாறுறீங்க. யாக்கோபு இதை குறித்து பேசும்போது என்ன சொல்கிறாரு, அருமையாக ஒரு காரியம் சொல்கிறார். அதை வாசிச்சிடும். அதை வாசிச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம தொடர்ந்து மற்ற காரியங்களையும் தியானிப்போம். 2ஆம் அதிகாரம் போங்க, யாக்கோபு 2. இங்கே யாக்கோபு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார்.
ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனானாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதுதான் அதுடைய ஒர்க்கிங் நாலேஜ், அது எப்படி கிரியை செய்கிறது அப்படின்றத இங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். நியாயப்பிரமாணன்றது ஒரு கம்ப்ளீட் பாடி ஆஃப் லா, ரைட்? அப்போ அதில் நம்ம ஒரு சில பகுதிகளுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு ஒரு சில பகுதிகளுக்கு கீழ்ப்படியலைன்னா, ரைட், நியாயப்பிரமாணத்தை மீறினவர்களாகிறோம், ரைட்? அதனால தான் பார்த்திங்கன்னா எந்த மனுஷனுமே அதை முழுமையாக கீழ்ப்படியே முடியாது. ஏன்னா மனுஷன் விழுந்து போயிருக்கிறான், அவனுக்குள்ளே பாவ சுபாவம் இருக்குது, அவனுக்கு மாம்ச பலவீனம் இருக்கிறது, ரைட்? ஆவிக்குள்ளேயே பாவத்தின் சுபாவம் இருக்குது, ரைட்? பத்தாவதுக்கு ஒரு அந்தகார உலகத்தில் இருக்கிறான், பிசாசின் சோதனைகள் இருக்குது, துன்மார்க்கமான மனுஷங்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு, இப்படிப்பட்ட பலவீனத்துக்கு உட்பட்டவனாக இருந்துக்கிட்டு அவனால் அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியவே முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளின் மூலமாக ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்னாடி நின்று நான் நீதிமான், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ், ரைட்? இருக்கிறதே பெரிய பரிசுத்தவான்கள் கூட ஏதாவது ஒரு இடத்துல தவறி இருக்கிறாங்க. நீங்கள் போய் பார்க்கலாம் பைபிளில். ஹல்லேலூயா. சரி, அது மைண்டில் வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்டை. இப்போ நியாயப்பிரமாணம்னா என்ன, ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்க ஆரம்பித்தோம், ரைட்? சரி, இன்றைக்கி போன மெசேஜில் இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம், லேவியர் 26ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் கர்த்தர் பட்டியல் போட்டு கொடுத்துருக்கிறார். கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமைக்கு சாபம் அப்படின்றது. சரி, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது தவிர்த்து இன்னொரு வேத பகுதி இருக்கிறது, அதையும் பார்ப்போம். அதை பார்த்துட்டு நான் இன்னொரு காரியத்தையும் காண்பிக்க விரும்புகிறேன். டைம் இருந்துச்சுன்னா பார்ப்போம். உபாகமம் 27க்கு போகலாம். உபாகமம் 27. இங்கே மோசே பாருங்கள், மோசே இப்போ மரிக்க போகிறார். இவங்க கானான் தேசத்துக்குள்ளே நுழையிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, யோசுவாவின் தலைமுறை, ரைட்? அப்போது அதுக்கு முன்னாடி மோசே ஒரு காரியத்தை இவங்க செய்யணும் அப்படின்னு சொல்கிறார், ரைட்? முதல் வசனத்திலேருந்தே வாசிப்போம், ரைட்? பின்பு மோசே இஸ்ரவேலின் மூப்பர் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் கைக்கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளை சாந்து பூசி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய், ரைட்? இதெல்லாம் பிளைனாக பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிகிற விதத்தில் அதை எழுதி வை அப்படின்னு சொல்கிறார். நல்ல பெரிய பெரிய கற்களெல்லாம் எடுத்து, ரைட், அங்கே நிப்பாட்டி அதில் எழுது, நியாயப்பிரமாணம் மொத்தத்தையும் எழுது அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. 4ஆம் வசனம், மேலும் நீங்கள் யோர்தானை கடந்தபோது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை ஏபால் மலையிலே நாட்டி அவைகளை சாந்து பூசி அங்கே இருப்பாயுதம் படாத கற்களாலே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டக்கடுவாய். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அதன் மேலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததியில் புசித்து சந்தோஷமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், ஒரு சில காரியங்கள் அங்கே செய்யணும்னு சொல்கிறார். எழுதி வை, தேவனுடைய வார்த்தைகளை அங்கே அந்த கற்கள் எல்லாரும் பார்த்து படிக்கக்கூடிய விதத்தில் தெளிவாக எழுதி வை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும் உடன்படிக்கை என்ன, உடன்படிக்கையின் வார்த்தைகள் என்ன, ரைட்? நான் உடன்படிக்கையில் என்னுடைய பகுதி என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணும், ரைட்? அந்த உடன்படிக்கையின் மூலமாக தேவன் என்ன செய்வார் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியணும். அப்படி வெட்ட வெளிச்சமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில், எல்லாரும் வாசிக்கக்கூடிய விதத்தில் இப்படி எழுது. அதுக்கப்புறம் கர்த்தரை கனம் பண்ணு, பலிபீடம் கட்டி பலிகள் செலுத்தி கர்த்தர் முன்னாடி சந்தோஷமாறு அவரை கனம் பண்ணு, ரைட்? அந்த இரும்பு கருவிகள்னால், ரைட், செதுக்கப்பட்ட கற்கள் பயன்படுத்தக்கூடாது, ரைட்? இயற்கையாகவே உண்டான அப்படி ஹோல் ஸ்டோன்ஸ், ரைட்? எந்த வேலைப்பாடும் செய்யப்படாத கற்களை எடுத்து நீ பலிபீடத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. சரி, 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம்.
இந்த கல்லுகளில் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் எல்லாம் துலக்கமாய் எழுத கடவாய் என்று கட்டளையிட்டான். துலக்கமாய், பழைய வார்த்தை இல்லையா, ரைட்? துலக்கமாய். ஹல்லேலூயா. துலக்கமாய் அப்படின்னா பிளெயினாக, ரைட்? பிளெயின், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, விளங்குற மாதிரி, ரைட்? ஹல்லேலூயா. துலக்கமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில், ரைட்? எல்லாரும் படிக்கக்கூடிய விதத்தில் பிளெயினாக எழுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஸோ இது கட்டளை. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியத்தை சொல்கிறார். இந்த உடன்படிக்கையில் வார்த்தைகளை எழுத சொல்கிறாரு. கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தர் கனம் பண்ண சொல்கிறாரு. இது ரெண்டையும் சொல்லிவிட்டு 9ஆம் வசனத்தில் ஒரு காரியம், அதை வாசிப்போம். 9ஆம் வசனத்துலேருந்து என்னோட சேர்ந்து நீங்களும் வாசிங்க. பைபிளை ஓப்பன் பண்ணி என் கூட சேர்ந்து வாசிங்க. பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களும் கூட இருக்கையில் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, இஸ்ரவேலே கவனித்து கேள், இந்நாளில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஜனமானாய், ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று சொன்னான். மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படி கெரிசிம் மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமின் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், 2 மலைகள் இருக்குதா. இது அதோட பிக்சரை நான் பார்த்துருக்குறேன், ரைட்? ஒரு சைடு பார்த்திங்கன்னா கெரிசிம் மலை, ரைட்? இன்னொரு பக்கம் எபால் மலை. அப்போ இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தார் இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 6 கோத்திரத்தார், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமின், இந்த 6 கோத்திரமும் இந்த கெரிசிம் மலையில் நிற்கணுமா, ரைட்? அவங்க நிற்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் என்ன பண்ணணும்னா, ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படி இவங்க ஆசீர்வாதத்தை பேசணும், ரைட்? இந்த 6 கோத்திரத்தாரும் கெரிசிம் மலையில் நின்று, நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குதான், ரைட்? இந்த சைடு இன்னொரு மலை, ரைட்? அது ஏபால் மலை, ரைட்? 13ஆம் வசனம், சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், ஜெபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். மிச்சம் இருக்கிற 6 கோத்திரமும் இந்த ஏபால் மலை மேலே நிற்கணுமா? எதுக்கு? சாபத்தை பேசுவதற்காக. நம்ம போன மெசேஜிலே பார்த்தோம், இந்த நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையில் ஆசீர்வாதமும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, ரைட், கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்க்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ரைட்? அதற்கு ஜனங்கள் எல்லாம் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்லக்கடுவார்கள். ரைட்? இவங்க சாபத்தை இவங்களே பேசுகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில், இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில், ரைட், இந்த மாதிரி விக்கிரகத்தை செய்கிறவர்கள் சபிக்கப்படுவார்களாக அப்படின்னு சொல்கிறார். ரைட்? ஹல்லேலூயா. அடுத்து கவனிங்க, தன் தாப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார்கள். ஜனங்கள் எல்லாம் ஆமென் என்று சொல்லக்கடுவார்கள். பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாம் ஆமென் என்று சொல்லக்கடவர்கள். அந்த உடன்படிக்கை இவங்க என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அந்த உடன்படிக்கையின் சாபங்களையும் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களையும் இவங்க தங்கள் மேலே என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆமென் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி செஞ்சால் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்கிறாங்க. இந்த மக்கள்லாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே ஆக கடவுது, இப்படி செய்கிறவங்களாம் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக அப்படின்னு அவங்க ஆமென் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்து கவனிங்க 18ஆவது வசனம், குருடனை வழி தப்பி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லக்கடவர்கள். இப்படி பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு லிஸ்ட் இருக்குது. வாசிப்போம், நல்லா தான் இருக்கும். வாசிங்க, என் கூட சேர்ந்து வாசிங்க. பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவருடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லக்கடவர்கள். தன் தாப்பன் மனைவியோடைய சயனிக்கிறவன் தான் தாப்பனுடைய மானத்தை திறந்தபடியினால் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லக்கடவர்கள். யாதொரு மிருகத்தோட புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லக்கடவர்கள். தன் தாப்பனுக்காவது தாய்க்காவது குமாரத்தியாக தன் சகோதரியோட
சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். தன் மாமியோடே சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். இதிலே நிறைய இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாசிக்கும்போது நம்மளுக்கு இன்னொன்று தெரியுது. உறவுகளில் பவுண்ட்ரிஸ் இருக்குது, எல்லைகள் இருக்குது. அந்த எல்லையை மீறக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்டெக்ஸ்ட் இருக்குது, மெயின் கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட்டுக்குள்ளே இன்னும் நிறைய வெளிப்பாடுகள்லாம் இருக்குது. அந்த ஒரு மெயின் கான்டெக்ஸ்ட் அடிப்படையில் தேவ வார்த்தையில் ஒரு வெளிப்பாடு வரும், ரைட். அதே மாதிரி தனித்தனி வசனத்துலேயும் வெளிப்பாடுகள் இருக்குது. அதுக்குள்ளே பல வெளிப்பாடுகளை கர்த்தர் பொக்கிஷமாக வச்சுருக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா? உண்மை. இங்கே நம்ம சாபத்தை குறித்த ஒரு போதனை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு காரியம் விளங்குது, ரைட். உதவ முடியாதவங்களுக்கு நம்ம துன்பம் விளைவிக்கக்கூடாது. குருடம் வழி தப்பி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஏன்? அவனுக்கு ஆல்ரெடி வழி தெரியாது, ரைட். அவன் கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கிறான், ரைட். அவனை போய் வழி தப்ப செய்கிறது, வேணும்னு மிஸ்டைரக்ட் பண்ணுறது, ரைட். வேணும்னு தப்பான வழியை காமிக்கிறது, ரைட். ஆல்ரெடி அவன் தனக்குத்தானே உதவி கொள்ள முடியாதவனாக இருக்கிறான், அவனுக்கு இன்னும் போய் தொந்தரவு செய்கிறது, ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பரதேசி, அதாவது வெளிநாட்டுக்காரவர்கள், ரைட். எல்லாம் கவனமாக இருக்கணும். சில சமயம் நம்ம பாருங்கள், இந்த வெளியூர்காரவங்களுக்குலாம் துன்பம் கொடுக்குறாங்க பாருங்கள், ரைட். இப்போ ஒரு காலத்தில் நம்ம தமிழர்கள்லாம் வேறு ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வடக்கு தேசத்துலேருந்து நம்ம ஊருக்கு ஆட்கள்லாம் வந்துட்டுருக்குறாங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாக வராங்க, ரைட். இப்போ பெங்களூர் மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா இது இன்னும் அதிகமாக இருக்கும், ரைட். இந்தியா முழுசும் தான் அங்கே வராங்க. இந்த பாம்பே மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா நிறையா இருக்கும், ரைட். அப்படி வெளியூருக்காரவங்கன்னா அவங்கள துன்பப்படுத்தக்கூடாது, ரைட். அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் பாருங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது வெளியூருக்காரவங்க, நம்ம ஊர் இந்திய தேசத்து வெளியூருக்காரவங்களாக இருக்கட்டும், அதர் ஸ்டேட் இருந்து வந்தவங்க, வேறு ஸ்டேட்டில் இருந்து வந்தவங்களாம், அவங்களெல்லாம் துன்பப்படுத்தக்கூடாது. நல்லது கிடையாது. அதெல்லாம் கர்த்தருக்கு அதெல்லாம் பிடிக்காத காரியம். மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட். அதே மாதிரி வெளிநாட்டுக்காரவங்க யாராவது நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் நம்ம துன்பப்படுத்தக்கூடாதான். ஹல்லேலூயா. மைண்டில் வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்லாம். திக்கற்றவன்னா யார்? அப்பா இல்லாத பிள்ளை, ரைட். விதவைன்னா புருஷன் இல்லாத பெண், இல்லையா? இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் உதவியற்ற கேட்டகரியில் வராங்க, ரைட். இயற்கையான உதவி இல்லாதவர்களாகிய மக்கள் இவங்கெல்லாம், இல்லையா? பரதேசினா வேறு ஊரில் வந்திருக்கிறான், அவனுக்கு கனெக்ஷன்ஸ் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, ரைட். வெளிநாட்டுக்காரன்ற அந்த ஒரு முத்திரை இருக்கும், ரைட். லீகலாக அவங்களுக்கு ஹெல்ப்பும் கம்மியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு வேதம் போதிக்குது. அதே மாதிரி திக்கற்றவனா ஆல்ரெடி இயற்கையாக இப்போ ஒரு பிள்ளைக்கு தாப்பன் உதவியாக இருக்கிறாரு, பார்த்துக்குவார், பாதுகாப்பார், அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வார். இப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த திக்கற்றவர்களுக்கு அந்த உதவி இல்லை, பாதுகாப்பு இல்லை, அந்த நன்மைகள் இல்லை, ரைட். அவங்களுக்கு நல்லது கெட்டது இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, ரைட். உதவியற்றவனாக இருக்கிறான். விதவை பார்த்திங்கன்னா புருஷன், பொதுவாக மனைவிக்கு புருஷன் எல்லா காரியத்தையும் செய்வாங்க. இப்போ அப்படி செய்யக்கூடிய அந்த கணவன் இல்லை, பாதுகாக்கக்கூடிய அந்த கணவன் இல்லை, ரைட். அப்படி உதவியற்றவர்களாக இருக்கிறவங்கள துன்புறுத்தும் போது சாபம் உண்டாகிறது, ரைட், அப்படின்னு வேதம் அங்கே போதிக்குது, இல்லையா? இப்போ இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வாசிக்கும்போது சரி, இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம், ரைட். இதை விட்டெல்லாம் நான் ஒதுங்க போகிறேன்னு ஒதுங்கிக்கணும், ரைட். பரதேசிலாம் நல்லா நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு தகப்பன் இல்லாதவங்களாம் நன்மை செய்யுங்க, விதவைகளாக அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உறவுகளில் பவுண்ட்ரிஸ் இருக்கணும் வேதம் போதிக்குது, ரைட். யாருனாலும் யார் கூடனாலும் இந்த சரீர உறவுலாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு வேதம் திட்டமாக போதிக்குது நம்மளுக்கு. இந்த காலத்தில் அந்த போதனையெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போல்லாம் அந்த எல்லைகளில் மீற ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லையா, ரைட். ஆணோட உறவு, பெண்ணோட உறவு, ஆண் தன்னை பெண் என்று சொல்லிக்கொள்வது, இப்படி பல விதங்களில் பார்த்தோம்னா எல்லைகளை உடைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ரைட். எல்லைகளை மீறி போயிட்டுருக்கிறாங்க, இல்லையா? இங்கே வேதம் நமக்கு தெளிவான எல்லைகளை கொடுக்கிறது, ரைட். அந்த எல்லைகளுக்குள்ளே செயல்பட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். இதெல்லாம் வேதத்தின் தெளிவான போதனை, ரைட். நம்முடைய பிரயோஜனத்துக்காக, நன்மைக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த எல்லைகளுக்குள்ளே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், ரைட். அந்த எல்லைகளுக்குள்ளே வாழ்ந்தோம்னா வாழ்க்கை அருமையாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, மைண்டில் வச்சுக்கோங்க அதெல்லாம். அடுத்து பாருங்கள், தன் மாமியோட 23, தன் மாமியோட சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். ஒளிப்பிடத்தில் பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்படுவான்
என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். ஹல்லேலூயா. ஒளிப்பிடத்தில்னா சீக்கிரட்டா, ரைட், யாருக்கும் தெரியாமல் கொலை செஞ்சுருப்போம். மனுஷங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும் இல்லையா? கர்த்தர் சொல்கிறார். ரைட். அடுத்தது பாருங்கள், குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன். இந்த அசாசன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, காசு வாங்கிட்டு கூலிப்படை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சாபத்துக்கு உட்பட்ட வேலை பாருங்க. ரைட். ஏன்னா ஒரு தவறு செய்யாதவனை, குற்றமில்லாதவனை காசை வாங்கிட்டு கொலை பண்ணுறது, ரைட், இதெல்லாம் சாபத்துக்கு உட்பட்ட கிரியைகள். ரைட். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். இதில் கர்த்தர் இந்த சூஸ் பண்ண காரியங்கள் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த இடத்துல குறிப்பாக கர்த்தர் ஒரு சில காரியங்களை சூஸ் பண்ணி சொல்கிறார். ரைட். ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய காரியங்கள் இருக்குது. மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை கர்த்தர் இங்கே வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு மனுஷன் சரி இதெல்லாம் சாபத்துக்கு உட்படுத்து அப்படின்னு தெரிஞ்சு இந்த காரியங்களுக்கு விட்டு விலகினானா அவன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், விக்கிர ஆராதனை செய்வதை விட்டு ஒரு மனிதன் ஜீவிக்கிற தேவனை வழிபட்டால் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? ஹல்லேலூயா. தாப்பனையும் தாயும் தூஷிக்கிறவனா சபிக்கிறவனா இல்லாமல் அவங்கள கனம் செய்கிறவனா இருந்தால் அவன் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தவன் சொத்தை வந்து பறிக்கிறவனா இல்லாமல் பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன்னா, இப்போ ஒருத்தருடைய நிலத்துக்கும் இந்த மார்க் வச்சுருப்போம் இல்லையா, நம்ம ஊர்லலாம் இந்த ஸ்டோன்ஸ் வைப்போம் இல்லையா, ஸ்டோன்ஸ் வேலி அடைச்சி பாதுகாக்கிறோம். அந்த வேலி தான் இந்த பவுண்ட்ரியை காமிக்குது இல்லையா நம்ம ஊர்லலாம். ரைட். அந்த காலத்தில் வந்து இந்த எல்லை குறிகள் வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் இவங்க சொத்து, அதுக்கப்புறம் அவங்க சொத்து, அந்த மாதிரி. ரைட். அதெல்லாம் அகற்றி அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கிறது, அதைத்தான் குறிக்குதாங்க. அப்போ அடுத்தவன் சொத்தை அபகரிக்காமல் இருந்தால் வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும். ரைட். உதவியற்றவர்களுக்கு பிரச்சனையாக இல்லாமல் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம வாழ்க்கை. ரைட். குருடன், பரதேசி, திக்கற்றவன், விதவை, இவங்களுக்கெல்லாம் நம்ம பிரச்சனையை உண்டாக்காமல் அவங்களுக்கு நன்மை செய்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும். ரைட். இந்த கர்த்தருக்கு போதித்த இந்த குடும்பத்தின் எல்லைகளை மீறி, ரைட், தவறான உறவுக்குள்ளே நம்ம போகாமல் கணவன் மனைவிக்குள்ளே சரியான விதத்தில் உறவுகளை வச்சு மெயின்டைன் பண்ணி வாழ்ந்தோம்னா வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும். எவ்வளோ பிரச்சனைகளுக்கு தப்பி வைக்கலாம், எவ்வளோ குழப்பங்கள், எவ்வளவு மனவேதனைகளுக்கு நம்ம தப்பிக்கலாம் இல்லையா? ஹல்லேலூயா. இந்த மாதிரி கொலை செய்கிறது, ரைட், சீக்கிரட்டாக கொலை பண்ணுறது, காசு வாங்கிட்டு கொலை பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஊர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இதில் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள்லாம் ஒரு சமுதாயத்தையே அப்படியே சீரமைச்சிரும். ரைட். இந்த தீமைகளுக்கு விலகி ஒரு ஊர், ஒரு குடும்பம் நடக்கும்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அந்த பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கடைசி காரியத்தை பார்ப்போம். ஏன்னா இதுதான் அங்கே கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்குது. இங்கே கடைசியில் சொன்ன அந்த வசனத்தை தான் கலாத்தியர் 3:10 அவங்க பவுல் அப்போஸ்தலன் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடக்காதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். ரைட். இந்த சாபம் தான் அங்கே கலாத்தியரில் 3:10 நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா நியாயப்பிரமாணம் முழுமையும் கடைபிடிக்காதவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அப்போ இந்த சாபத்துக்குள்ளே தான் நியாயப்பிரமாணத்துக்கு அடியில் இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க. ஏன்னா எல்லாரும் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நியாயப்பிரமாணத்தை உடைக்கிறாங்க. அப்படி உடைக்கிறதுனால அவங்க சாபத்துக்கு உட்பட்டவர்களாக மாறுறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இன்னொரு காரியத்தை கவனிக்க இதை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ரைட். இந்த பழைய ஏற்பாட்டில் வந்த மக்கள் மீது வந்த சாபங்கள், இந்த நியாயப்பிரமாணங்கள், நியாய தீர்ப்புகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா திகிடுதம்பாலாம் வர்றது கிடையாது. ரைட். ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்கும். அவங்களுடைய அந்த பாவத்தின் வீரியத்துக்கு ஏற்ற விதத்தில் தான் வரும். நீங்கள் பழைய ஏற்பாடை நம்ம கொஞ்சம் வாசிக்கும்போது கவனமாக வாசிக்கணும். ஒரு சிலர் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அந்த காலத்தில் ரொம்ப கோவக்காரராக இருந்தார், அவனை சபிச்சிருவார், நியாய தீர்ப்பு கொடுத்துருவார்
அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் போயிடுறாங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டை நல்லா படிங்க. ஒரு அற்புதமான காரியம் என்னென்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த நியாய தீர்ப்புகள் வெளிப்பட்ட இடங்கள்லையும் சாபங்கள் வெளிப்பட்ட இடங்களையுமே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய இரக்கத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். பல இடங்களில் வேதம் நமக்கு அருமையாக அதை சித்தரிக்குது. நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, சாலமோனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, மற்ற ஆட்களுடைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கைகளும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் பெர்ஃபெக்ட்லாம் சொல்ல முடியாது. அவங்களாம் முழுசுமையாக கடைப்பிடிச்சாங்க, அதனால் அவங்க வந்து நீதிமான் அப்படின்லாம் கிடையாது பைபிளில். நீங்கள் போய் பாருங்கள். அவங்கெல்லாம் வேணா ஒரு சில இடங்களில் வார்த்தையை மீறுறாங்க, தேவ வார்த்தையை மீறுறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான அந்த நியாய தீர்ப்புகள் மட்டும்தான் வரும். இன்னும் அநேக இடங்களில் கர்த்தர் இரக்கம் கூட பாராட்டுறாரு. நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச பாவத்துக்கு ஆக்சுவலாக அவரை கொண்டிருக்கணும். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை போய் படித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் கொலை செஞ்சானா அவன் கொல்லப்படணும். விபச்சாரத்தில் ஒருத்தன் சிக்குனானா அவனும் கொல்லப்படணும். அவன் என்ன செய்யப்படணும்? கொல்லப்படணும். ஆக்சுவலாக அதுதான் பைபிளோட கட்டளை. ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு இரக்கம் பாராட்டுகிறார் அந்த இடத்துல. அந்த விபச்சாரத்தின் மூலமாக பிறந்த பிள்ளை மறிக்குது. அதுக்கப்புறம் அந்த விபச்சாரமும் கொலையும் தாவீது பண்ணதுனால உரியாவை கொன்னார் இல்லையா, அவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உண்டாகுது. ஆனாலும் அதன் மத்தியில் தாவீது தொடர்ந்து வாழ்கிறார், ராஜாவாக இருக்கிறார். பிரச்சனைகளில் கர்த்தர் அவரை பாதுகாக்கிறார். சும்மா இன்டிஸ்கிரிமினேட்டாக அவருடைய வாழ்க்கை மொத்தமாலாம் அழிக்கப்படலை. அவர் என்னமோ தவறி விழுந்துட்டார் அப்படின்றதுனால கர்த்தர் அவர் அப்படியே தூக்கி விசிறடிக்கலை. அவர் மேலே வந்து ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் இல்லாமல் ஒரு கோபாக்கினையோ ஒரு நியாய தீர்ப்போ சாபமோ ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரலைன்றதை நீங்கள் பார்க்கணும். இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் இந்த இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே யோர்தான் நதியை அவங்க தாண்டினதுக்கப்புறம் அங்கே மல்கியா புஸ்தகம் வரைக்கும் படித்து பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு பொறுமையாக அவங்களோட கூட இருக்கிறார், எவ்வளவு இரக்கம் பாராட்டுறாரு, அவங்க எந்த அளவுக்கு மனம் திரும்பணும்னு அவர் பல முயற்சிகளை எடுக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி சாபங்கள் இருந்தது, நியாய தீர்ப்பு இருந்ததுனால அது வந்து ஏதோ ஒரு கொடூரமான ஒரு தேவன் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நம்ம அது ஒரு தவறான முடிவு, அது கரெக்டான முடிவே கிடையாது. ஏன்னா நீங்கள் பழைய ஏற்பாடு ஒழுங்காக படித்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நீதி நியாய தீர்ப்பு இந்த காரியங்கள்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த இரக்கமும் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். எபிரேய மொழியில் இந்த அதோனாய் அப்படின்னு ஒரு பேர் பார்ப்பீங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்க நியாயமும் இருக்கும் நீதியும் இருக்கும். அதோனாய் தேவன் எப்படிப்பட்டவர்னா நீதியும் இருக்கும், அதே நேரத்தில் இரக்கமும் இருக்கும். ஹல்லேலூயா, ரெண்டுமே சேர்ந்து செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதை சொல்ல வேண்டியது முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி சாபங்கள்லாம் படிக்கும்போது நியாய தீர்ப்புகளை குறித்து நம்ம வாசிக்கும்போது மக்களுக்கு வந்து கர்த்தரை குறித்த ஒரு தவறான அபிப்பிராயம் உண்டாயிருது, பிதாவானவரை குறித்து குறிப்பாக. ஒரு சிலர்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா கிறிஸ்தவங்க மத்தியில் பிதாவானவர் வந்து ரொம்ப கோகாரரு, எடுத்தவங்க கௌத்தம்னு அடித்து நொறுக்கிடுவார், ஆனால் இயேசு நல்லவர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லை, இயேசு வந்து பிதாவுடைய பிரதிபலிப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசப்பாவே சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, இயேசு வந்து பிதாவுடைய பிரதிபலிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் பிதாவும் அன்பானவர் தான், பிதா இரக்கமுள்ளவர் தான். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நீதியுள்ள நியாயாதிபதி, ரெண்டுமே. தேவன் வந்து நீதியும் செயல்படுத்துவார், இரக்கமும் காண்பிப்பார். நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் சிலுவையிலையுமே ரெண்டு காரியம் வெளிப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். இயேசு மீது நம்முடைய பாவத்து நிமித்தம் கோபாக்கினை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அந்த சிலுவையின் மூலமாக இயேசு சிலுவையில் நிறைவேற்றின அந்த காரியத்தின் மூலமாக நம் மீது இரக்கம் பாராட்டப்படுகிறது. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் இயேசு மீது நியாய தீர்ப்பு வருகிறது, இயேசு மீது கோபாக்கினை வெளிப்படுகிறது. அதே நேரத்தில் இயேசுவின் நிமித்தம் நம் மீது இரக்கம் வெளிப்படுகிறது இல்லையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதுதான் அதோனாய் தேவன்.
ரைட்? ஒரு பக்கம் நீதி, இன்னொரு பக்கம் இரக்கம், ரெண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அப்போது இந்த காரியத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த ஏபால் மலை, கெரிசிம் மலை, ரைட்? இங்கே பார்த்திங்கன்னா இந்த மக்கள், உடன்படிக்கையின் மக்கள், அந்த வார்த்தையின் பிரமாணத்துக்கு தங்களை உட்படுத்தி, ரைட், அந்த வார்த்தைகளை மீறும்போது சாபம் அப்படின்றத ஏற்றுக்கொள்கிறாங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இதுதான் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தோட ஒரு டெக்ஸ்ட்டு, ரைட்? ஒரு பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்த மெசேஜில் நம்ம இன்னும் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம், ரைட்? மனுஷனுடைய வீழ்ச்சியினால், ஆதாமுடைய வீழ்ச்சியின் மூலமாக பூமிக்குள்ளே நுழைஞ்ச மரணம், சாபம், இந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அதை விட்டுட்டோம்னா இந்த டீச்சிங் கம்ப்ளீட் ஆகாது. எதிலிருந்து நான் மீட்கப்பட்டேன் அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதையும் அடுத்த மெசேஜில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.